தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிரேமம்மா, இந்த விழாவை ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் உத்தரவு தரணும் சாமி. நமச்சிவாய் நமச்சிவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, விழாவை ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சரவணையா நால்வர் துதி பாட ஐயாவை அடியேன் அழைக்கிறேன். நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூலியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாலி திரு வன் தொண்ட பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊர திருத்தால் போற்றி. ஊழிமணி திருவாத ஊர திருத்தால் போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம் பொன்னம் பலம் சிவசிதம்பரம். குருவாழ்க, குருவே துணை. நன்றிங்க சுவாமி. இன்றைய தினம் இந்த வருடத்திற்கான திருவம்பாவை விழா வேலுண்டு வினையில்லை குழுமம் வாயில் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே குழந்தைகளுக்கெல்லாம் பரிசளிப்பதற்காக பரிசளிப்பு விழாவாக இந்த விழா நிகழ இருக்கின்றது. அதற்கு முன்னதாக இந்த விழாவை எந்த விழாவை தொடங்கும் போதும் முதலாவதாக நாம் திருவிளக்கேற்றி அதை வழிபாடு செய்து ஆரம்பிப்பது நம்முடைய மரபு. அந்த வகையிலே இன்றைய தினம் அடியன் இந்த திருவிளக்கை ஏற்றுவதற்கு அடியார்கள் அழைக்கிறேன். அடியார்கள் தங்களுடைய பேரை கூப்பிட்ட உடனே அவர்கள் இந்த விளக்கை ஏற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவசிவ சிவசிவ. முதலாவதாக இந்த திருவிளக்கு ஏற்றுவதற்கு அடியன் ஓவிய செல்வி அம்மா அவர்களை அழைக்கின்றேன். அம்மா அவர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்ல இந்த விளக்குகள் எரிய ஆரம்பிக்கிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்க அம்மா. அடுத்தபடியாக அடியன் நடராஜன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். ஐயா அவர்கள் இந்த விளக்கை ஏற்றணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிவசிவ சிவசிவ. நன்றி. அடுத்தபடியாக ராகவன் ஐயா அவர்களை அடியன் அன்புடன் அழைக்கிறேன் திருவிளக்கு ஏற்றுவதற்காக. நமச்சிவாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிவசிவ சிவசிவ. அடுத்தபடியாக அடியன் இன்றைய தினம் சுதா அம்மா அவர்களை அடியன் திருவிளக்கு ஏற்றுவதற்காக அழைக்கின்றேன். சுதா அம்மா அவர்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்க அம்மா. நிறைவாக அம்மா நம்மளுடைய பிரேமா அம்மா அவர்களை அடியன் திருவிளக்கு ஏற்றுவதற்காக அழைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ரொம்ப மகிழ்ச்சி. 5 தீபங்களை சுடர் விட்டு எறிவது போல இன்றைய தினம் திருவம்பாவை சோதி என்ற பட்டத்தை இன்று பாடிய அத்தனை குழந்தைகளுக்கும் நம்ம ஒரு வாய்ப்பாக அளிக்கின்றோம். அவர்கள் அனைவருக்கும் அடியனுடைய வணக்கங்கள். இன்றைய தினம் திருவம்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி இந்த பாடல்களை பாடிய அத்தனை குழந்தைகளுக்கும் மிகச்சிறந்த பாராட்டுகள். இது போன்ற நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் நிகழ்த்துகின்றோம். இது 2வது வருடமாக நிகழ்த்துகின்றோம். அதுல கலந்து கொண்ட குழந்தைகள் மற்றும் அதற்கு ஆதரவான பெற்றோர்கள் அனைவரையும் அடியன் திருவடி பணிந்து போற்றுகின்றேன். சிவாய நம. ஐயா, அடுத்த ஸ்லைட் போலாம். இப்ப முதலாவதாக இந்த பரிசளிப்பு விழா தொடங்க இருக்கின்றது. முதலாவதாக சிவ திரு பார்கவராம் அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டத்தை கொடுத்து அவரை கௌரவிக்கின்றோம். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்து வரும்போது எங்க குழந்தைங்க அன்மியூட் பண்ணி நீங்க நன்றி சொல்லலாம்.
நமச்சிவாயம். நன்றி. நமச்சிவாயம். நீங்க சொல்லும் போது உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணி சொன்னீங்கன்னா உங்க முகம் ஆனது யூடியூப்ல தெரியும். அதனால அதையும் நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தபடியாக சிவ திரு தனிஷ் அவர்களுக்கு இந்த திருவம்பாவை சோதி என்ற பட்டத்தை கொடுத்து மகிழ்விக்கின்றோம். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக சிவ திரு நிகிதா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற அந்த பெரும் பட்டத்தை கொடுத்து அவர்கள் நன்றிங்க அம்மா. அடுத்தபடியாக சிவ திரு நித்யா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பெரும் பட்டத்தை கொடுத்து அவர்களை கௌரவிக்கின்றோம். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக சிவ திரு தாரிகா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பெரும் பட்டத்தை கொடுத்து அவர்களை கௌரவிக்கின்றோம். சிவசிவ வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி ஐயா. நன்றிங்க அம்மா. சிவ திரு கவினையா அவர்களுக்கும் திருவம்பாவை சோதி என்ற பெரும் பட்டத்தை கொடுத்து அவர்களை கௌரவிக்கின்றோம். நன்றி ஐயா. நன்றிங்க சுவாமி. சிவ திரு வைஷ்ணவி அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பெரும் பட்டத்தை கொண்டு அவர்களுக்கு நாங்கள் கௌரவிக்கின்றோம். நன்றி ஐயா. சிவ திரு ஐஸ்வர்யா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டத்தை கொடுத்து அவர்களை பாராட்டுகின்றோம். சிவ திரு ஸ்னிதிகா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி அப்படின்னு அவர்களை நாம் இன்று முதல் அழைக்க இருக்கின்றோம். அவர்களுக்கு பாராட்டுக்கள். சிவ திரு தேவதர்ஷினி அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற அந்த ஒரு பட்டத்தை வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றோம். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள். நன்றி ஐயா. நன்றிங்க சுவாமி. நன்றிங்க சுவாமி. அடுத்தபடியாக சிவ திரு ஸ்ரிங்கா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற அந்த நிகழ்வினை கொடுத்து அவர்களை பாராட்டுகின்றோம். வாழ்த்துக்கள். நன்றிங்க சுவாமி. அடுத்தபடியாக சிவ திரு கிரிஷா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பெரும் பட்டத்தினை கொடுத்து அவர்களை வாழ்த்துகின்றோம். நன்றி ஐயா. நன்றிங்க சுவாமி. அடுத்தபடியாக சிவ திரு கர்ஷா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டத்தை பாராட்டி அவர்களுக்கு வழங்குகின்றோம். நன்றி ஐயா. நன்றிங்க சுவாமி. சிவ திரு ஹர்ஷா அவர்களை திருவம்பாவை சோதி என்று இன்றைய நாளிலிருந்து அழைக்க இருக்கின்றோம். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நன்றி ஐயா. சிவ திரு கிருஷ்ணா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற அந்த பெரிய பட்டமானது பாராட்டி சான்றளிக்கப்படுகின்றது. பாராட்டுக்கள் சுவாமி. சிவ திரு குழலிசை அவர்களை திருவம்பாவை சோதி என்று பெரும் பட்டத்தினோடு அவர்கள் இன்று அழைக்க இருக்கின்றோம். வேலுண்டு வினையிலே அவர்களை பாராட்டுகின்றோம். அடுத்தபடியாக சிவ திரு சித்தார்த் அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பெரும் விருதினை வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றோம். ஐயா அவர்களுக்கு பாராட்டுக்கள். நன்றிங்க ஐயா. சிவ திரு சர்வேஷ் அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பெரும் பட்டத்தை வழங்கி அவர்களை பாராட்டுகின்றோம். ஐயா அவர்களுக்கு பாராட்டுக்கள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. சிவ திரு ருத்ரன் அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டத்தினை வழங்குகின்றோம். அதிலே பெருமை அடைகின்றோம். நன்றிங்க சுவாமி. ஐயா அவங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அவங்களால வர முடியாது. அடியேனே அந்த பட்டத்தை ஏத்துக்கிறது இல்லையா? சிவாய். நன்றி நன்றி. நல்லதுங்க. சிவ திரு நரேன் அவர்களுக்கும் திருவம்பாவை சோதி என்ற அந்த பட்டத்தினை வழங்கி இந்த வேலுண்டு வினையிலே அவர்களை கௌரவிக்கின்றது. அவர்களும் வெளிநாட்டுல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றிங்க சுவாமி. நன்றி. சிவ திரு மிருதுலா அம்மா அவர்களுக்கு இன்று முதல் திருவம்பாவை சோதி என்ற பெரும் பட்டத்தை வழங்குகின்றோம். நன்றிங்க சுவாமி. சிவ திரு காருண்யா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பெரும் பட்டத்தை வழங்கி அவர்களை பாராட்டுகின்றோம். நன்றி ஐயா. நன்றிங்க சுவாமி. சிவ திரு சம்ருத்தி அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற அந்த பெரிய அந்த பட்டத்தினை வழங்கி அவர்களை இந்த வேலுண்டு வினையிலே குழுமம் பாராட்டுகின்றது. நன்றி ஐயா. நன்றிங்க சுவாமி. அருமை. சிவ திரு ஸ்ரீலஷ்யா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற
அந்த பட்டத்தினை வழங்கி அவர்களையும் இந்த குழு பாராட்டுகின்றது. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. அடுத்தபடியாக சிவத்திரு தன்யஸ்ரீ அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற அந்த பட்டத்தினை வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றோம். சிவத்திரு பூமிகா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பெரும் பட்டத்தினை வழங்கி அவர்களுக்கு பாராட்டுகின்றோம். திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. அடுத்தபடியா சிவத்திரு மகிமா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பெரும் பட்டத்தினை வழங்கி அவர்களையும் பாராட்டுகின்றோம். சிவத்திரு ஹேமவர்ணா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பாராட்டி சான்றளிக்கப்படுகின்றது. அவர்களுக்கு நன்றி, பாராட்டுகள். நன்றிங்க சுவாமி. அடுத்தபடியாக சிவத்திரு விதூஷினி அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்கப்படுகின்றது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. சிவத்திரு மிதுன் சங்கர் அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்று அவர்களை பட்டமளித்து பாராட்டி இந்த வேலுண்டு வினையிலை குழுமம் பாராட்டுகின்றது. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. அடுத்தபடியாக சிவத்திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்கி அவர்களையும் கௌரவிக்குது இந்த வேலுண்டு வினையிலை குழுமம். நன்றி ஐயா. நன்றிங்க சுவாமி. அடுத்தபடியாக சிவத்திரு நக்குல் அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பெரும் பட்டத்தினை வழங்கி அவர்களை பாராட்டுகின்றோம். மகிழ்ச்சி அடைகின்றது இந்த வேலுண்டு வினையிலை குழுமம். நன்றி ஐயா. நன்றிங்க சுவாமி. சிவத்திரு நமிதம் நந்தி ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டத்தினை வழங்கி பாராட்டுகின்றோம். அடுத்தபடியாக சிவத்திரு வீழிநாதன் அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டத்தினை வழங்குவதிலே மகிழ்ச்சி அடைகின்றது வேலுண்டு வினையிலை குழுமம். பாராட்டுக்கள் ஐயா. சிவத்திரு ஜானவி அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பெரும் பட்டத்தை வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றோம். அவர்களுக்கும் பாராட்டுக்கள். நன்றி ஐயா. நன்றிங்க சுவாமி. சிவத்திரு ஜீவிகா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பெரும் பட்டத்தினை வழங்கி அவர்களை பாராட்டுகின்றோம். அவர்களுக்கு பாராட்டுக்கள். நன்றிங்க சுவாமி. சிவத்திரு தனுஸ்ரீ அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டத்தினை வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். அடுத்தபடியாக சிவத்திரு பார்வதி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்குவதில் பெருமை அடைகின்றோம். பாராட்டுக்கள் சுவாமி. சிவத்திரு சபரீஷ் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டத்தினை வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றோம். சிவத்திரு காமாட்சி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்கி அவர்களை பெருமைப்படுத்துகின்றோம். அடுத்தபடியாக சிவத்திரு லோகிதா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பெரும் பட்டத்தினை வழங்கி அவர்களுக்கும் இந்த வேலுண்டு வினையிலை குழுமம் பாராட்டுகின்றது. நன்றி ஐயா. சிவத்திரு தீக்ஷிதா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பெரும் பட்டத்தை வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றோம். நன்றி ஐயா. நன்றிங்க சுவாமி. சிவத்திரு சாகித்யஸ்வரன் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பெரும் பட்டத்தினை வழங்குவதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். பாராட்டுக்கள் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. சிவத்திரு யோக விபூஷன் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பெரும் பட்டத்தை வழங்கி அவர்களை பாராட்டுகின்றோம். நன்றி ஐயா. நன்றிங்க சுவாமி. சிவத்திரு ரேஷ்மா அம்மா அவர்களுக்கும் திருவம்பாவை சோதி என்ற பட்டத்தை வழங்குவதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். நன்றி ஐயா. நன்றிங்க சுவாமி. சிவத்திரு யாழிசை நதீரா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்று பாராட்டி சான்றளிக்கப்படுகின்றது. பாராட்டுக்கள் அம்மா. நன்றிங்க ஐயா. திருவடியை வணங்கிக்கிறேங்க ஐயா. வணக்கம் சார். சிவத்திரு குரு பிரதாப் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பெரும் பட்டத்தை வழங்கி அவரை வாழ்த்துகின்றோம். நன்றிங்க ஐயா. திருவடி வணங்கிறீங்க. நன்றிங்க சுவாமி. திருவடி வணக்கம்.
சிவத்திரு மகாலட்சுமி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பெரும் பட்டத்தை இங்கே பாராட்டி சான்றளிக்கப்படுகின்றது. பாராட்டுக்கள் அம்மா. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சுவாமி திருச்சிற்றம்பலம். சிவத்திரு பிரவீனா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பெரும் பட்டத்தை வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றோம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் சுவாமி. சிவத்திரு ரூபஸ்ரீ அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பெரும் பட்டத்தை வழங்கி அவர்களையும் இந்த வேலுண்டு வினையிலை குழுமம் பாராட்டி மகிழ்கின்றது. சிவத்திரு தியாட்சாயினி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பெரும் பட்டத்தை வழங்குவதில் இந்த வேலுண்டு வினையிலை குழுமம் மகிழ்ச்சி அடைகின்றது. பாராட்டுக்கள் அம்மா. சிவத்திரு தன்சிகா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பெரும் பட்டத்தை வழங்கி அவர்களை பாராட்டுகின்றோம். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சிவத்திரு கீர்த்தனா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்கி அவர்களையும் இந்த வேலுண்டு வினையிலை குழுமம் கௌரவிக்கப்படுகின்றது. நன்றி. சிவத்திரு ஸ்ரீவித்யா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பாராட்டு சான்றிதழ் வழங்கி மகிழ்கின்றோம். நன்றிங்க சுவாமி. நன்றி. சிவத்திரு அக்னேஷ் குமார் அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டத்தை வழங்கி அவர்களை பாராட்டி மகிழ்கின்றோம். நன்றிங்க. நன்றி. சிவத்திரு பிரகதி அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்கி அவர்களை பாராட்டி மகிழ்கின்றோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. சிவத்திரு சன்விதா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற அந்த பட்டம் வழங்கி அவர்களை பெருமைப்படுத்துகின்றோம். நன்றிங்க சுவாமி. நன்றிங்க சுவாமி. சிவத்திரு சம்யுக்தா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பெரும் பட்டத்தினை வழங்கி அவர்களை போற்றுகின்றோம். நன்றி ஐயா. நன்றிங்க சுவாமி. சிவத்திரு ரக்ஷன் கார்த்திக் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்று அவர்களுக்கு பட்டம் வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றோம். சிவத்திரு ரேணுகா தேவி. நன்றிங்க சுவாமி. சிவத்திரு ரேணுகா தேவி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்கி அவர்களை பாராட்டி மகிழ்கின்றோம். சிவத்திரு தமிழினி அம்மா அவர்களை திருவம்பாவை சோதி என்று இன்று முதல் அவர்களை அழைக்கலாம் என்று அவர்களை பாராட்டி சான்றளிக்கப்படுகின்றது. சிவத்திரு சஷ்டி பிரியா அம்மா அவர்களுக்கும் மற்றும் வேத பிரியா அம்மா அவர்களுக்கும் இந்த திருவம்பாவை சோதி என்ற அந்த பட்டம் வழங்குவதில் பெருமை அடைகின்றோம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவத்திரு தமிழன்பன் ஐயா அவர்களுக்கும் திருவம்பாவை சோதி என்ற அந்த பட்டம் வழங்கி அவர்களை நாங்கள் இங்கே பெருமை அடைய செய்கின்றோம். அவர்களுக்கு பாராட்டுக்கள். சிவத்திரு மகிழன் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்குவதில் இந்த வேலுண்டு வினையிலை குழுமம் பெருமகிழ்ச்சி அடைகின்றது. அவர்களுக்கு பாராட்டுகள். சிவத்திரு நேத்ரா தேவி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க சாமி. சிவ பாராட்டி மகிழ்கின்றோம். நமச்சிவாய. சிவத்திரு நிவர்த்தினி அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பெரும்பட்டத்தை வழங்குவதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். அவர்களுக்கு பாராட்டு. நன்றிங்க சுவாமி. நன்றி நன்றி. சிவத்திரு சிவேஷ் ஆனந்த் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பெரும்பட்டத்தை வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றோம். சிவத்திரு சஷ்டிகா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்கி அவர்களுக்கு பாராட்டி சான்றளிக்கின்றோம். மகிழ்ச்சி. பாராட்டுகள் அம்மா. சிவத்திரு தர்ஷினி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்கி அவர்களை நாங்கள் இப்பொழுது பெருமைப்படுத்துகின்றோம். அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள். சிவத்திரு கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி அப்படின்ற பட்டத்தை வழங்கி அவர்களுக்கு பாராட்டி சான்று அளிக்கப்படுகின்றது. அவர்களுக்கு நன்றி. சிவத்திரு சுபஸ்ரீ அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்கி அவர்களையும் கௌரவிக்கப்படுகின்றது. அவர்களுக்கும் நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. சிவத்திரு தீக்ஷிதா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பெரும் பட்டம் வழங்கி அவர்களை நாங்கள் போற்றுகின்றோம். சிவத்திரு ரூபாஸ்ரீ அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பெரும் பட்டத்தை வழங்கி நாங்கள் மகிழ்விருக்கின்றோம்.
நன்றிங்க சுவாமி. திரு மதுஸ்ரீ அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்கி அவர்களை பாராட்டுகின்றோம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் சுவாமி. நன்றிங்க சுவாமி. திரு ஹாசினி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்குவதிலே பெருமை அடைகின்றோம். நன்றி ஐயா. நன்றிங்க சுவாமி. திரு சிவனேஷ் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்கி அவர்களையும் பாராட்டி மகிழ்கின்றது இந்த வேலுண்டு வினையிலை குழுமம். திரு சந்திரன் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற அந்த சிவச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்கி அவர்களை பெருமைப்படுத்துகின்றோம். திரு பிரசன்னகுமார் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்கி அவர்களையும் நாங்கள் இங்கு பெருமைப்படுத்துகின்றோம். திரு ஸ்ரீஜா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்கி அவர்களை நாங்கள் இங்கே பாராட்டுகின்றோம். திரு ஜீவிதா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்கி அவர்களுக்கு இந்த குழுமம் பாராட்டி சான்றளிக்கப்படுகின்றது. திரு ராகினி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்கி அவர்களை பெருமை அடைச் செய்கின்றோம். திரு தனஸ்ரீ அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்கி அவர்களையும் பெருமைப்பட செய்கின்றோம். பாராட்டுக்கள் சுவாமி. திரு தனலட்சுமி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்று இங்கு பாராட்டி அவர்களுக்கு சான்றளிக்கப்படுகின்றது. திரு பவித்ரா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்கி அவர்களை பெருமைப்படுத்துகின்றோம். திரு ஐஸ்வர்யா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்குவதிலே நாங்கள் பெருமை கொள்கின்றோம். திரு சுவாதி அழகம்மை அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்குவதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். திரு சித்தார்த் ராமசாமி ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்று பட்டம் அளித்து அவர்களுக்கு சான்றளிக்கப்படுகின்றது. நன்றி ஐயா. நமச்சிவாய். அத்தனை அடியார்களுக்கும் குழந்தைங்களுக்கும் நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. இது யூடியூப்ல வரும். இந்த யூடியூப்ல இது வந்து நாளை தினம் அன்றே வரும். வேதவல்லி அம்மா அவர்கள் ஏதோ கேட்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வேதவல்லின்ற பேர்ல சில பேருக்கு வராம இருக்கலாம், கடைசி நிமிஷத்துல வந்தவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு தனியாக உங்களுக்கு எல்லாருக்கும் சான்றிதழ்கள் குழுமத்துல எல்லாருக்கும் போடப்படும். அடியார்கள் கொஞ்சம் ஒரே ஒரு நிமிடம் மட்டும் 2 குழந்தைங்க 3 குழந்தைங்களுக்கு திருவம்பாவை பாடுவதற்கு வாய்ப்பு இங்கே வழங்கப்படுகின்றது. அந்த வகையிலே முதலாவதாக அடியன் இங்க அழைக்க இருக்கின்ற சிவ ரேணுகா தேவி அம்மா அவர்கள் இருக்காங்களா? ரேணுகா தேவி அம்மா அவர்கள் இங்க சபையில இருக்காங்களா? அம்மா ரேணுகா தேவி அம்மா. ஸ்ரிங்கா அம்மா அவர்களுக்கு கொடுக்கணுமா? சரி, ஸ்ரிங்கா அம்மா அவர்களே வளர்க்கலாம். ஐயா கூப்பிடலாமா? அவங்களை பாட கூப்பிடலாமா? பிரவீனா அம்மா அவர்கள் இருக்காங்களா? பிரவீனா அம்மா அவர்கள் சொல்லுங்கய்யா. ஆமா, திருவம்பாவை பாடலாம் சாமி. நீங்க பாடின திருவம்பாவை இங்க எல்லாருக்கும் முன்னாடி கொஞ்சம் பாடலாம். சரிங்க. அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உணர்கரியான் ஒருவன் இளஞ்சீரான். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உணர்கரியான் ஒருவன் இளஞ்சீரான். சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாதிரப்பாய். சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாதிரப்பாய். தென்னா எண்ணா முன்னம் தீ சேர்மெழுகொப்பாய். இன்னாரை எண்ணறையின் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோம் கேள்வெவ்வேறாய். எண்ணந்தூயிலுதியோ எண்ணாரை இன்னறையின் இன்னமுதென்றெல்லோமும்
சொன்னோம் கேள்வேரார் இன்னும் தூயிலுதியோ வண்ணெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் வண்ணெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் எண்ணே தூயிலின் பரிசேலோரெம்பாவாய் இன்னே தூயிலின் பரிசேலோரெம்பாவாய். நன்றிங்க சுவாமி, நன்றி நன்றி, ரொம்ப மகிழ்ச்சிங்க அம்மா. அம்மாவுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஸ்ரிங்கா அம்மா அவர்கள் பாடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா நீங்க பாடலாம். ஸ்ரிங்கா அம்மா, ஸ்ரிங்கா பாலாஜி பாட போகிறேன். பாடுங்க சுவாமி. கூவின பூங்குயில் கூவின கோழி கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவன தேவன் காலினை காட்டாய் பெருமானே யாவன் அறிவறியா எமக்கிளியா எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாய். நன்றிங்க அம்மா. இப்படி பாடினா எப்படி எம்பெருமான் பள்ளி எழுந்தரலாம இருப்பான்? கண்டிப்பா இங்கதான் பள்ளி இந்த திருவம்பாவை விழாலதான் பள்ளி எழுந்து விட்டான். சிவாயனம். அருமை அருமைங்க அம்மா, மகிழ்ச்சி. லோகிதா அம்மா அவர்களுக்கு அடுத்த வாய்ப்பு. லோகிதா அம்மா, நான் இப்போ பாடலாம் ஐயா? பாடலாம் சுவாமி. நீங்க பாடுறதுதான் வாய்ப்பு உங்களுக்கு தான் கொடுத்துருக்கு. நீங்க பாடலாம் சுவாமி, பாடுங்க. முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ உன்னடியார் தான் பணிவோமாங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவராவார் அவருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோல் நல்குதியே என்ன குறையும் நிலோர் ஏலோரெம்பாவாய் என்ன குறையும் நிலோர் ஏலோரெம்பாவாய். ஆக 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 அருமை அருமை சுவாமி. உண்மையிலேயே பெருமான் அத்தனை அருமையான அந்த திருவம்பாவை சாமி. மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கம்மா. லோகிதா அம்மா, வாழ்த்துக்கள் சுவாமி, வாழ்த்துக்கள். அடுத்தபடியா ஒரு 2-3 குழந்தைகள் தான் கொடுக்க முடியும் வாய்ப்பு. அதனால எல்லா குழந்தைகளும் கொடுக்க முடியாது. அதனால காலம் கருதி இன்னும் 2-3 குழந்தைகளுக்கு மட்டும் கொடுக்கலாம். ஆஷா அம்மா அவர்கள் பாடலாம். ஆஷா அம்மா சுவாமி. ஆஷா அம்மா. திருப்பாவை 14.
குழையாட பைம்பூன் கனலாட காதார் குழையாட பைம்பூன் கனலாட கோதை குழறாட வண்டின் குழாமாட கோதை குழறாட வண்டின் குழாமாட சீத முனலாடி சிற்றம்பலம் பாடி சீத முழலாடி சிற்றம்பலம் பாடி பேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி திறம் பாடி சூர்கொன்றை தாம் பாடி சோதி திறம் பாடி சூர்கொன்றை தாம் பாடி ஆதி திறம் பாடி அந்தம் ஆமா பாடி ஆதி திறம் பாடி அந்தம் ஆமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம் பாடி ஆடே நோரம் பாவாய் பாதத்திறம் பாடி ஆடே நோரம் பாவாய் அட்டகாசம் தங்கமே, அட்டகாசம். அம்மா பேர், உங்க பேர் என்ன சுவாமி? உங்க பேர் என்ன? ஹர்ஷா. தீக்ஷிதா. ஹர்ஷா. ஆஷா. ஹர்ஷம்மா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சிங்க சாமி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்தபடியா நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. அடுத்தபடியா தீக்ஷிதா அம்மா அவர்களுக்கு வாய்ப்பு. தீக்ஷிதா அம்மா. நான் 3வது திருவம்பாவை பாட்டு. இப்ப தீக்ஷிதா அம்மா இப்ப ஏற்கனவே பாட்டுங்களா சுவாமி? நீங்க பாட்டீங்களா? இல்ல ஐயா. பாடுங்க சாமி, பாடலாம். அப்பா பாடலாம், அம்மா பாடலாம். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணத டவுன் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணத முகம் மறைக்குது. முன் வந்தே எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமோதன் என்று அள்ளூரி முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்தே எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமோதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் காடை தீரவாய் பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்கோடையீர் புத்தடியும் புன்மை தீர்த்த ஆட்கொண்டார் பொல்லாதோ எந்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தமழகிய பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரன் பவாய். நன்றிங்கம்மா, நன்றி. அழகர் அபி அப்படிங்கிற ஐடியில ஒரே ஒரு செய்தி, பாடுறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி மட்டும் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்கு இந்த இடத்துல பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காட்டுனா கூட நீங்க எல்லாரும் யாரெல்லாம் ஒரு வீடியோ, அதாவது நீங்க பாடி வீடியோ அனுப்பிச்சீங்கன்னா அது நம்மளுடைய யூடியூப் சேனல்ல உங்களுடைய பேர்ல அதை வந்து நாங்க இப்போ ஒளிபரப்பு செய்வோம். அதனால நீங்க வந்து ஒரு பாடல அது 3 நிமிடத்துக்குள்ள பாடணும். ஆனா 3 நிமிடத்துக்குள்ள நீங்க பாடி எங்களுக்கு அனுப்பிச்சீங்கன்னா உங்களை வந்து நாங்க அந்த உங்களுடைய அந்த பாடலை நாங்க ஒளிபரப்பு. இன்னைக்கு இந்த வீடியோவும் இந்த யூடியூப் வீடியோவும் இப்ப நீங்க பேசிட்டு இருக்க வீடியோவும் ரெக்கார்ட் ஆகும். அதையும் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறோம், நீங்க அதை பார்க்கலாம். எல்லா குழந்தைங்களுக்கும் என்னுடைய விண்ணப்பம், எல்லா குழந்தைகளும் அழகா பாடி நீங்க வந்து எனக்கு ஒரு 3 நிமிஷம் வீடியோவை அனுப்பிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோஸ்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய வேலுண்டு வினையிலை குழுமம் பக்கத்துல அதை பதிவு செய்வோம் அவங்களுக்கு எல்லாம் அது அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதனால இன்றைக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு வருத்தப்பட வேணாம். அந்த மற்ற குழந்தைங்க எல்லாருமே பாடி அனுப்புங்க. எல்லாரும் 70-80 குழந்தைங்களும் நீங்க பாடி அனுப்புங்க. பாடி அனுப்புகின்ற பாடல்களை எல்லாம் நாங்க வந்து இங்க நம்ம யூடியூப்ல எல்லாரும் கேட்கிற மாதிரி நாங்க பதிவு செய்யறோம். ரொம்ப மகிழ்ச்சி. பாடலாம். அபி அம்மா, அழகர் அபி அம்மா, அழகர் அபி அப்படிங்கிற ஐடியில இருக்கிற அம்மா சுவாமி பாடலாம். உங்களுக்கு வாய்ப்பு. பாடுங்க சுவாமி. திருச்சிற்றம்பலம் ஆதியும் மந்தமும் எல்லாரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் ஆதியும் மந்தமும் எல்லாரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதேவல
வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமழியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமழியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதேயம் தோழி பரிசெலொரெம்பாவாய் ஈதேயன் தோழி பரிசெலொரெம்பாவாய். நன்றிங்க சுவாமி, நன்றி நன்றி. சஷ்டி பிரியா அவர்கள் பாடலாம் சுவாமி. சஷ்டி பிரியா அம்மா, சஷ்டி பிரியா அம்மா இருக்கீங்களா? சரி, அடுத்து நம்ம இன்னும் ஒரே ஒருவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு நம்ம இதை வந்து நிறைவுக்கு கொண்டு வந்துருவோம். ஒரு நிமிஷம் சாமி. அடியார்கள் ஹர்ஷா அம்மா, ஹர்ஷா சதீஷ்குமார் அம்மா பாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹர்ஷா அம்மா பாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிவ 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 சிவ. அடுத்து அடியார்கள் எவரேனும் ஒருவருக்கு வாய்ப்பு சாமி. யாராவது ஒருத்தவங்க பாடுங்க, நிறைவு செஞ்சிடலாம். நிகிதா அம்மா பாடுங்க. நிகிதா அம்மா சுவாமி. கிருஷ்ணா ஐயாவும் பாடுங்க. அடுத்து கிருஷ்ணா ஐயாவும். நிகிதா அம்மா இருக்கீங்களா? சதீஷ்குமார் ஐடில இருக்கிற அம்மா பாடுங்க சுவாமி. பாடுங்க அம்மா. ஐயா கிரீஷரா பாடுங்கம்மா. இல்ல சதீஷ்குமார் பாடுங்க பாடுங்க. அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க, ஹேண்ட் டவுன் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு பாடுங்க. பாடுங்க சுவாமி. அம்மா மியூட் பண்ணிக்கோங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க, அன்மியூட் பண்ணுங்க சுவாமி. திருவம்பாவை பாடல் 6. மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே. மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே. போன திசை பகராய் என்ன புலதின்றோ போன திசை பகராய் இன்னம் புலதின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையழித்தாற் கொண்டலூரும் வான்வார்கழல் பாடி வந்தோரும் வாய் திறவாய் ஊனே ஊனே உருகாய் உனக்கே ஊரும் பெருமக்கும் ஊனே உருகாய் உனக்கே ஊரும் பெருமக்கும் ஏலோர்க்கும் தம் கோடை பாடேலோர் எம்பாவை ஏலோர்க்கும் தம் கோடை பாடேலோர் எம்பாவை. ஆக 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 அப்படியே ஊன் உருகிடுச்சு சாமி. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. எத்தனை அழகு, எத்தனை அழகு. உங்க பெற்றோர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் சுவாமி. என்ன அருமையா குழந்தைங்க எல்லாத்தையும் எவ்வளவு அழகா வந்து இருக்காங்க. உண்மையிலே பெருமான் வந்து உருக வச்சுட்டாரு. உங்க பெற்றோர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சுவாமி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றிங்க அம்மா, நன்றி. இன்னும் ஒரே ஒரு குழந்தை பாடலாம். யாராவது ஐயா நடராஜன் யாராவது சொல்ல இருக்கீங்களா? ஏதோ சொன்னாங்க ஐயா நடராஜன். அன்மியூட் பண்ணுங்க சாமி, அன்மியூட் பண்ணுங்க. சரிங்க சார். இல்ல அதிகா இருக்கட்டும். ஒரு குழந்தைங்க மட்டும் பாடலாம். ஒரு குழந்தைங்களுக்கு வாய்ப்பு அதோட நிறைவு செஞ்சிடலாம். விதுஷ்ணி அம்மா, விதுஷ்ணி அம்மா இருக்கீங்களா? ஐயா பாரதி ஐடியில இருக்கிறவங்க பாட ட்ரை பண்றாங்க பாருங்க. பாடலாம். பாரதி ஐயா, பாரதி ஐடியில் இருக்கக்கூடிய அடியார்கள் யாராவது முயற்சி செஞ்சா பாடுங்க சொல்லி பாடலாம். சரி.
சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எல்லா அடியார்களும் இப்ப நிறைவுக்கு வந்துட்டோம். எல்லாரும் நீங்க வீடியோஸ் ஆன் பண்ணிக்கலாம். எல்லாருமே வீடியோஸ் ஆன் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க எல்லாரும் உங்க உங்க தாய் தந்தையரோடு சேர்ந்து அமருங்க. பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப இப்ப பேரண்ட்ஸ் தான் பேச போறாங்க. குழந்தைங்க எல்லாரும் பேரண்ட்ஸோட அமர்ந்துக்கோங்க சாமி. எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி உங்க பேரண்ட்ஸோட அமர்ந்துக்கோங்க. எல்லாரும் பேரண்ட்ஸோட அமர்ந்துக்கோங்க. பேரண்ட்ஸ் இல்ல உங்க தாத்தா பாட்டி யார் இருந்தாலும் விட்டுக்கலாம். அவங்களுக்கு யார் பக்கத்துல இருக்காங்களோ பெரியவங்க விட்டுக்கலாம். எல்லாரும் அமர்ந்துக்கலாம். எல்லாரும் அமர்ந்துக்கலாம். ஒரு நிமிடம் எல்லாரும் அமர்ந்துக்கோங்க. எல்லாரும் அமர்ந்து உங்க வீடியோ மட்டும் நீ என்கிட்ட போம்மா. ஐயா மியூட் பண்ணிருக்கீங்க. உள்ள அனுபவத்துக்கான ஒரு நேரம் இது. நீங்க வந்து யார் யாரெல்லாம் பேரண்ட்ஸ் கேட்க நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். இந்த திருவம்பாவை விழா போட்டி மூலமா உங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவங்களை மட்டும் ஒரு 5-6 பேரண்ட்ஸ் மட்டும்தான் வாய்ப்பு. அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்க போறோம். அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் பேசுங்க. குழந்தைங்களுக்கு இந்த வாய்ப்பு எப்படி இருக்குது, அது மூலமா அவங்களுக்கு நீங்க பெற்ற ஏதாவது ஒரு அனுபவம் இருந்ததுன்னா அது சொல்லுங்க. 5 பேரண்ட்ஸுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. அதனால பேரண்ட்ஸ் யாராவது நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கரம் உயர்த்தலாம். கண்மணி அம்மா ஐடியில இருக்கவங்க அம்மா கரம் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு முதல் வாய்ப்பு கொடுக்கலாம். சுவாமி அம்மா நீங்க பேசலாம், அன்மியூட் பண்ணி பேசலாம். திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. அடியார் பெருமக்கள் அனைவரின் திருவடியும் வணங்கிக்கிறேங்க ஐயா. இப்படி ஒரு சிவாய நமங்க ஐயா, நல்ல ஒரு வாய்ப்பு குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. எல்லா பெண் குழந்தைகளும் திருவெம்பாவை பாடல் பாடணுங்கிறது ஒவ்வொரு நாளும் கோயில்ல நாங்க வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டே இருக்கோங்க ஐயா. வீட்டுல இருக்க பெண் பிள்ளைகளை எல்லாம் கோயிலுக்கு திருவெம்பாவை விழாக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் போது இன்னும் குழந்தைகளுக்கு திருவெம்பாவையோட முக்கியத்துவமும் தெரியுதுங்க ஐயா. இன்னும் பாடணுங்கிற ஆர்வமும் அதிகமா இருந்ததுங்க ஐயா. இன்னைக்கு கோயில்லையும் ஒரு குழந்தைகள் எல்லாம் உட்கார்ந்து இந்த காம்படிஷனுக்காக உட்கார்ந்து பாராயணம் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க ஐயா. மகிழ்ச்சிங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சாமி? ஐயா நான் ஈரோடு தொண்டீஸ்வரர் கோயில் அருகில. தொண்டீஸ்வர பெருமான் பெருங்கருணை. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. உண்மையிலேயே வந்து இது வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில திருவெம்பாவை விழா அற்புதமா முடிஞ்சதுங்க ஐயா. மாணிக்கவாசக பெருமான் மாடவீதி ஃபுல்லா வலம் வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் உழவார பணி ஆரம்பிச்சதுங்க ஐயா. அப்ப வந்து குழந்தைகள் எல்லாம் உட்கார்ந்து திருவெம்பாவை காம்படிஷனுக்காக உட்கார்ந்து பாராயணம் பண்ணிட்டு இருந்தாங்க ஐயா. பார்க்கும்போது அற்புதமா. மகிழ்ச்சிங்க அம்மா. ரொம்ப சந்தோஷம். இது முக்கியமான செய்தி. இந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே மாதம் ஒரு முறை மழலையர் முருகன் சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். குழந்தைங்களுக்கு ஒரு நன்னறி சொல்வதும், திருமுறையை சொல்வதும், குருநாதர் பக்தியை சொல்லுவதும், அவங்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை போதிப்பதுமாக நாங்க செய்ய இருக்கின்றோம். அதுவும் இந்த மழலையர் முருகன் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலமா நாங்க வந்து திருவெம்பாவை குழுவிலேயே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நாங்க வந்து அதை நாங்க போடுவோம். அதனால சாமி எல்லாரும் அதுல வந்து மாசம் ஒரு சண்டே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 1 மணி நேரம் பயன்படுத்திருக்கோம். இந்த மாசத்துல இருந்து பண்றோம். 12 மாதங்களும் 12 விதமான விஷயங்கள் செய்யறோம். குழந்தைங்களுக்கு டான்ஸ் சொல்லித்தரோம். குழந்தைங்களுக்கு பாட்டு எல்லாமே ஆன்லைன் தான். பாட்டு சொல்லி தராங்க. பிளஸ் வந்து குழந்தைங்களுக்கு கிராஃப்ட் சொல்லித்தரோம். கிராஃப்ட்னா கட் பண்ணி வெட்டுறது, அந்த மாதிரி கிராஃப்ட். அதுல வந்து ஆன்மீகத்துல சில சொல்லித்தரோம். அது மாதிரி குழந்தைங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் சொல்லித்தரோம். பெற்றோர்கள் எல்லாம் இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்க எல்லாத்துக்கும் நீங்க சொல்லி இதை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான அன்பை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றிங்கம்மா. கண்மணி அம்மா நீங்க மியூட் பண்ணிக்கலாம். நன்றிங்க. மக்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய தகவல்களை பகிர்ந்துக்கிறேங்கய்யா. நம்ம ஈரோடு தொண்டீஸ்வரர் கோயில்ல வருகிற 8 நாளும் திருவெம்பாவை விழா வந்து சிறப்பா நடைபெறுங்கய்யா. மாணிக்கவாசக பெருமான் புறப்பாடு வந்து காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சிருங்கய்யா. முடிந்த அளவு அடியார் பெருமக்கள் அனைவரும் இந்த திருவெம்பாவை விழாவில கலந்துக்க பெண் குழந்தைகளை கூட்டிட்டு வருமாறு உங்க திருவடியை வணங்கி கேட்டுக்கிறேங்க ஐயா. எல்லாருமே ஈரோடு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க இல்ல கொஞ்சம் கோயம்புத்தூர் மாதிரி கொஞ்சம் டிராவல் பண்ண முடிஞ்சவங்க ஒரு நாள் தொண்டீஸ்வரரை போய் பார்த்துட்டு உங்க குழந்தைய அங்க கோவில்லையும் பாட வச்சுட்டு வாங்க அப்படின்னு எல்லாருக்கும் அம்மா மூலத்திலேயே நம்ம திருவெம்பாவை விழா வந்து நம்ம தொண்டீஸ்வரர் கோயில தான் ரொம்ப அற்புதமா தொடங்கப்பட்டதுங்க ஐயா. காலையிலேயே மாணிக்க பெருமான் அடியார் பெருமக்கள் ஆடி பாடி கொண்டாடி ரொம்ப அருமையான ஒரு விழாங்க ஐயா. வாய்ப்பு
எல்லா அடியார் பெருமக்களும் தயவு கூர்ந்து இந்த விழாவுல கலந்துக்கிட்டு உங்க பெண் பிள்ளைகளுக்கு திருவெம்பாவைனா என்னன்னு மாணிக்கவாசக பெருமானோட திருவருளை பத்தியும் கொஞ்சம் கொண்டு போய் சேருங்கிறது அடியனோட விண்ணப்பங்கய்யா. நன்றிங்க சாமி, நன்றிங்க சாமி. கண்டிப்பா நம்ம அடியார்கள் நீங்க சொல்லிருக்கீங்க, எல்லாருக்கும் இது வந்து சேரும். நன்றிங்கம்மா. அடுத்தபடியா நன்றிங்க சாமி, நீங்க மியூட் பண்ணிக்கலாம். சதீஷ்குமார் ஐடியில இருக்கிறவங்க, சதீஷ்குமார் ஐடியில இருக்கிற அம்மா அவர்கள் பேசலாம். சாமி மியூட் பண்ணி பேசலாம். அன்மியூட் பண்ணிட்டேன். அம்மா சொல்லுங்க. சிவாய நம்ம ஐயா, வணக்கம். வணக்கம். நீங்களும் பெரியவங்க, உங்க முன்னாடி நான் என்னோட அனுபவத்தை தான் சொல்ல முடியும், கருத்து எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த வருஷம் தான் நாங்க இதுக்குள்ள உள்ள வந்தோம். வந்த ஒரு வருஷத்திலேயே அம்மா வந்து எங்களை வந்து ரொம்ப நல்லா வழி நடத்தினாங்க. அம்மா சொன்ன இதை வச்சு நாங்க வந்து பிரேமாம்மா வந்து அடிக்கடி எங்களுக்கு ஃபோன் பண்ணி இதுல வந்து இப்படி சொல்லுங்க, குழந்தைங்களுக்கு இப்படி செய்யுங்க. அதாவது எங்க வீட்டுல ஒரு பாட்டி இல்லாத குறைய வந்து அவங்க தீர்த்து வச்சாங்க. இதெல்லாம் சின்ன சின்னதா சொல்லி கொடுத்தாங்க. இங்க இருக்கிறத பார்த்து நாங்க கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இதுல வந்து அந்த திருவாசகத்துல வந்து சிவபுராணம் எல்லாம் கத்துக்கிட்டு இப்ப வந்து மாசத்துக்கு ஒரு தடவை மருந்தீஸ்வரர் கோயில்ல போய் திரிபுர சுந்தரி அம்மா முன்னாடி உட்கார்ந்து அவங்க 2 பேரும் பாடிட்டு வர்ற அளவுக்கு அவங்க வந்து வளர்ந்துருக்காங்க. நிறைய ஒழுக்கங்கள் வந்து அவங்களுக்கு இதுல வந்ததுக்கு அப்புறம் கூடி இருக்கு. ஒரு டியூஷன் போறனா கூட சின்ன பொட்டு வச்சு திரியிற பிள்ளைங்க மத்தியில பெரிய பொட்டு வச்சு பட்டை அடிச்சுட்டு போறாங்க. அது ஒரு மனசுக்கு நிறைவா இருக்கு. அதே மாதிரி என் மகள் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து, ஏதாவது தப்பு பண்ணனா சிவன் கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவேன். அவ திருப்பி சொன்னது வந்து, சிவனடியார் பொய் சொல்ல மாட்டாங்கம்மா, என்ன நம்பு அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய மாற்றங்கள் இருக்கு, ஒழுக்கங்கள் வந்து பெருகி இருக்கு. நீங்கெல்லாம் எங்களை வழி நடத்தணும்னு தான் நான் கேட்கிறேன். வேற மாதிரி உங்ககிட்ட ஒண்ணும் கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. நிறைய சொல்லி கொடுங்க. கண்டிப்பா நாங்க வந்து இனி மாதம் ஒரு முறை வந்து ஒரு நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை குழந்தைங்களுக்கு நல்லொழுக்கம் சொல்லித்தர இருக்கின்றோம். அதனால தொடர்ந்து குழந்தைங்க அனுப்பணும். தெரிஞ்ச குழந்தைங்க எல்லாத்துக்கிட்டுமே சொல்லுங்க. நீங்க நம்மளுடைய பெருமக்கள் குழந்தைங்க பிரேமாமா உங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். அவங்க வந்து எல்லா குழந்தைங்களுமே அவங்களோட பேத்தியா பார்த்து பர்டிகுலரா வந்து எங்களுக்கெல்லாம் வந்து போன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவ்வளவு பிஸியா இருந்தும் எப்படி பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இவ்வளவு ஹம்பிளா ஒருத்தவங்களால பேச முடியுமான்றது எங்களுக்கு தெரியல. நாங்க பார்க்கல இது வரைக்கும். அவ்வளவு அருமையா குழந்தைங்க வந்து பேத்தின்னு தான் சொல்றாங்க அவங்க. இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆளுங்க கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி 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 நன்றிங்கம்மா. அடுத்து நித்யஸ்ரீ அம்மா நீங்க ஒரு வார்த்தைகள் பேசலாம். நித்யஸ்ரீ அம்மா, டாக்டர் என் நித்யஸ்ரீ ஐடியில் இருக்கக்கூடிய அம்மா அவர்கள் பேசலாம். அம்மா வாய்ப்பு இருக்குது. நித்ய ஜான்வி அம்மா பேசுங்க. அம்மா அந்த ஐடியில் இருக்கிற அம்மா பேசுங்க. அம்மா பேசலாம். அம்மா அடியன் பேசுறது கேக்குதுங்களா? அடியார்களுக்கு கேக்குதுங்களா? இல்ல கேக்குதுங்க ஐயா, நல்லா கேக்குதுங்க. ஆமா, பெற்றோர்கள் யாரும் பேசலாம், வாய்ப்பு இருக்குதுங்களா? இல்ல நம்ம நிறைவு செஞ்சிடலாமா? பெற்றோர்களுக்கு சாருமதி அம்மா ஒரு பெற்றோர் தானே அவங்க? ஐயா சிவாய நமங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. சிவாய நம. ஆமா 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 ஐயா. பாப்பா வந்து பாடல் பாட வச்சங்க ஐயா. ஒரு வாரமா பாட வச்சு பாப்பா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து பாடினாங்க ஐயா. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல திருச்சிற்றம்பலம் சொல்லிதாங்க ஐயா ஆரம்பிக்கிறா. அந்த அளவுக்கு வந்து அவளுக்கு வந்து அது வந்து மனசுல வந்து பதிஞ்சிருக்கு கேட்டு கேட்டு. நான் சொல்லுவேன் சாமி சிவாய நம திருச்சிற்றம்பலம் அப்படின்னு. நான் பாடும்போதும் திருச்சிற்றம்பலம் அப்படி சொல்லிதான் பாடுவேன். அத பாப்பா கேட்டு அவ பாடும்போதே, அம்மா இருங்கம்மா நான் திருச்சிற்றம்பலம் சொல்லிட்டு நான் பாடுறேங்கம்மா அப்படின்னு சொல்லி. எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து அந்த இந்த நொடிகள் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து மறக்காது. அவங்க வாழ்நாள்ல வந்து மறக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நல்ல தருணமா நீங்க வந்து அமைச்சு கொடுத்தீங்க. சண்டேனா இப்ப வந்து எல்லாரும் வெளியில போகணும் அப்படி இருக்கணுங்கிற மத்தியில வந்து இன்னைக்கு வந்து திருப்புகளும் நம்மளோட தேவாரம் திருவாசகம் எல்லாம் போய் சேருது குழந்தைங்களுக்குன்னா அந்த குழந்தைங்க வந்து எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுங்க ஐயா. சிவாய நம்ம. நன்றிங்க. நன்றிங்க அம்மா. நன்றி. நித்ய ஜான்வி அம்மா. எந்த குழந்தைக்குமே வந்து நாம ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியாதுங்க. வேற லெவல்ல தான் பாடுறாங்க. ஐயா எல்லா குழந்தைகளுமே பண்ணோட தாங்க பாடுறாங்க. நாங்களும் கூட படிப்பாங்களோன்னு நினைச்சோம்.
யாருக்குமே பாட்டே இது பண்ண முடியலைங்க. அந்த அளவுக்கு தான் எல்லா குழந்தைகளுமே பாடுறாங்க. எந்த அளவுக்கு இந்த தேவார திருவாசகமும் குழந்தைகிட்ட போய் ஊடுருவி இருக்குங்கிறது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. மகிழ்ச்சி 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 சாமி. நித்யாம்மா, நித்யா ஜானகி அம்மா, கிரிஜாமா பேசுங்க. வணக்கம் ஐயா. என்னோட பேரு. அந்த பசங்களுக்கு தமிழே தெரியாது, தெலுங்கு பசங்க. இது சார்பா அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கத்துண்டது அது எப்படி பாடினாங்களோ தெரியல. அதனால தமிழ் ப்ரொனவுன்சியேஷன் ஒழுங்காதான் பாடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அது ஒரு அந்த சாக்குல அவங்களுக்கு 2 பாட்டு சொல்லி கொடுத்ததுல எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. அவங்களுக்கு சுத்தமா தமிழ் தெரியாத குழந்தைங்க அது 2ம் கத்துண்டு பாடிட்டு எனக்கு அது சந்தோஷம். எனக்கு மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. சுடலை சுடலை அடி வீடியோ ஆன் பண்ணி பேசுங்க சாமி. இல்லையா அம்மா? செண்பகவல்லி அம்மா, செண்பகவல்லி அம்மா. அம்மா ஐயா, ஐயா சிவாய் நம்ம ஐயா. வீடியோ ஆன் பண்ணுங்க சாமி, வீடியோ ஆன் பண்ணி பேசுங்க. சொல்லுங்க ஐயா. இந்த ஆம்பளை பசங்கனாலே ஒரே அடிதடி ஒரே சண்டை தானே ஐயா. ஆனா நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க நல்லா பாடவே ஆரம்பிக்கிறாங்க. முன்ன வந்து பாடினாங்க, இப்போ வந்து திருவம்பாவை பாடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா. பிரேமா அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணுமா ஐயா. அவங்கதான் வந்து எங்க பேர பிள்ளைங்களுக்கு வந்து பேரை போட்டு நல்லா வழி நடத்துறாங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. உங்களுக்கு நன்றி, அம்மாவுக்கு நன்றி அம்மா. நன்றிங்க சாமி. எல்லாம் இதெல்லாம் டீம் ஒர்க் தான் சாமி, எல்லாருடைய உழைப்பு இருக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க அம்மா. பேசு நன்றிங்க அம்மா. ரொம்ப நல்லா இருக்கு. இது அப்படியே தொடர்ந்தே எதனா ஒண்ணு செய்யலாம் ஐயா. ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா ஒரு ஞாயிறு மட்டும், மாதத்திற்கு ஒரு ஞாயிறு மட்டும் நம்ம செய்யலாம் இருக்கோம். டாக்டர் நித்யஸ்ரீ அம்மா அவர்கள், நித்யஸ்ரீ பாலகிருஷ்ணன் அம்மா அவர்கள் அவங்க அன்மியூட் பண்ணி பேசுவாங்க. 2 குழந்தைங்க ரொம்ப அருமையா பாடினாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸ் பேசலாம் ஐயா. டாக்டர் நித்யஸ்ரீ அம்மா அவர்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம் சுவாமி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி அம்மா. பேசலாம் நித்யஸ்ரீ அம்மா. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க. சரி, ஓகே. ஜானகி அம்மா சொல்லுங்க அம்மா. ஐயா எங்க பேத்தி தான் பாடுச்சுங்க ஐயா. ஆனா அதுக்கு சர்டிபிகேட் வரவே இல்லைங்க. சர்டிபிகேட் வரல. அது 41வது பேருக்கே வந்துச்சு. இல்ல வந்துச்சுங்க சாமி. நான் தான் சொன்னேன். நான் தான் சொன்னேன். பாப்பா பேர் நான் சொன்னேன். அப்படிங்களா? வரலீங்க. ஒரு தனுஸ்ரீ தான் வந்தது. சீரா தனுஸ்ரீ வரலீங்க. அதுல அது 2 நாள் தான் சொல்லி கொடுத்தங்க ஐயா. 2 நாள் தான். நான் கடைசியில கத்துக்குவேன் நாத்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் தான் சொல்லி கொடுத்தேன். நல்லா கத்துக்கிடுச்சு, பாடிட்டுங்க ஐயா. ஐயா கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கைவாடும் சொல்லியே தரணும். முக்கியமான செய்தி. எல்லா பேரண்ட்ஸும் பேசி முடிச்சுட்டாங்க. அடியனும் இதுல ஒரு பேரண்ட்ஸ் அப்படிங்கறதுனால நானும் ஒரு வார்த்தைகள் பேசலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய குழந்தை பாடினாங்க இதுல. சஷ்டி பிரியா, வேத பிரியா 2 பேருமே. அவங்க நான் வந்து நானும் வீட்டுல இல்ல, என்னுடைய மனைவியும் வேலைக்கு போறாங்க. எங்க 2 பேர்னாலையுமே சொல்லித்தர முடியாது. ஆனா அடியன் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருந்ததை, நடராஜன் ஐயா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருந்ததை அப்படியே காப்பி பண்ணி அவங்க அனுப்பிச்சு விட்டேன். எப்படி பிராக்டிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களுக்கு முன்னதான் அடியனும் அனுப்பிச்சேன். அவங்க அருமையா பிராக்டிஸ் பண்ணி நான் நினைச்சதை விட கொஞ்சம் அருமையாவே பாடிட்டாங்க. அவங்க பாடுறத பார்த்துட்டு என்னுடைய சின்ன பொண்ணு, அவங்களுக்கு 5 வயசு தான் ஆகுது, அவங்க என்ன பாடினாங்களோ அப்படியே பாடிட்டாங்க. அதுக்கு அவங்க வந்து எதுவுமே அப்படியே அந்த அவ்வளவு பெரிய காதார் கொலையாடுன சாங் அப்படியே பாடிட்டாங்கன்றப்போ எனக்கு இதுதான் வந்து இந்த புத்தாண்டுக்குரிய பரிசுன்னு சொன்னேன் அவங்ககிட்ட. புத்தாண்டுக்குரிய பரிசு என்பது என்னுடைய குழந்தைகளும் எங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி திருமுறை பாடுறது. ஏன்னா குழந்தைங்களுக்கு சொல்லி தரதுக்கு அடியன் ரொம்ப தூரத்துல இருக்கேன். அம்மையாருக்கு அந்த அளவுக்கு வீட்டுல அவங்களுக்கு சொல்லித்தரவங்க தெரியாது. அதனால என் வீட்டு குழந்தைங்க பாடினதை நினைச்சு எனக்கு உண்மையிலே திருவம்பாவை விழால யாருக்கு பரிசு கிடைச்சதோ இல்லையோ, எனக்கு பெரிய பரிசு கிடைச்சது. என்னுடைய வீட்லயும் குழந்தைங்க திருமுறை பாடினது அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. வார்த்தைகளே இல்ல, சொல்ல முடியாத வார்த்தைகள். அம்மா பிரேமா அம்மா ஒரு வார்த்தைகள் சொல்லுங்க. அம்மாவும் என்னுடைய பேரன்க என்ன பண்ணானுங்க, ஊருக்கு போயிட்டாங்க ஐயா. நம்ம ஆரம்பிச்சிருந்து ஊருக்கு போயிட்டாங்க. அடுத்த எக்ஸாம் அப்படி இருந்தாங்க. ஆனா நேத்து தான் அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்க. 2 முறை நீ காலையில ஒரு முறை சொல்லி கொடுத்தோம். அது சரவண ஐயாவுக்கு தான் தெரியும் அவங்க எப்படி பாடினாங்க என்னன்னு தெரியாது. இருந்தாலும் கடைசி நேரத்தை தான் அவங்க பயிற்சி பண்ணாங்க. இருந்தாலும் சொல்லி கொடுத்ததும் ஓரளவுக்கு பாடிட்டாங்க. எங்க பாடம் நான் பேரை கூட எடுத்துலாம் கூட முடிவு பண்ணி சொல்லலான் இருந்தேன். ஆனா அந்த பிள்ளைங்க விடிகால 4:30 மணிக்கு, எங்க அமெரிக்கால இருக்கிற பிள்ளைங்க பேரனுங்க 4:30 மணிக்கு, அந்த 4:30 மணிக்கு ஏந்திரிச்சு நான் சொன்ன பல்ல மட்டுமாவது விலைக்கு திருநிட்டு வாங்கப்பா, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது தெரிஞ்சு. அவனா அவங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், தமிழ் தெரியாது. இருந்தாலும் அந்த 2 குழந்தைங்க ஒரு ஆர்வத்துல சொன்னதுமே நேற்று பாட்டி என்னை விட்டுடுங்க பாட்டி எனக்கு வராது. நான் சொன்னேன் என் பிள்ளைகிட்ட திருவாசகம் இங்கிலீஷ்ல போட்டு
அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பயிற்சி கொடுப்பான்ட்டு பாடி அடிச்ச குழந்தைங்க 2 குழந்தைங்களுக்கும். அவங்க ஏதோ ஒரு கடைசி பாட்டு பாட்டு பாடி எனக்கு அனுப்பிச்சாங்க. சரி நல்லா இருக்குப்பா, இந்த அளவுக்கு பாடினா கூட போதும்பா, அடியனுடைய மானத்தை காப்பாத்துங்க, உங்க பேரெல்லாம் வேற கொடுத்துட்டேன், தெரியாதனமா கொடுத்துட்டானே, ஐயோ நான் இல்லைன்னா எடுத்துடலாம், நீங்க முதலே சொன்னா வேற யாராவது குழந்தைய சேர்த்துருவேன், கொஞ்சம் தயவுசெய்து அடியோட பேரை காப்பாத்துக்குப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சி என் பேர் பாட்டி நான் ஒரு பாட்டு இல்ல பண்ணேன், 2 பாட்டும் பாடுறேன் பாட்டி. என் குரலை கேட்டதுமே அந்த சின்ன பேரை நிறையன் வந்து அந்த கட்சியில இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி மாறிட்டாங்க. அவன் சொல்லி பிள்ளை வந்து வருத்தப்பட்ட, அம்மா பாடவே மாட்டேன்றாமா அப்படி. அவங்க வீட்டுலதான் இருக்கிறாங்க, 1 வாரம் வீட்டுலதான் இருக்கிறாங்க, ஆனா பாடல. நேத்து கொஞ்சம் ராத்திரி நம்ம ஏன் 24 ஹவர்ஸ் கூட இல்ல, அவருக்கு நான் சொல்லி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. 2 பேர பிள்ளைங்களும் பாடி இருக்கிறாங்க. ஆனா எப்படி பாடினாங்கன்னு அடி எனக்கு தெரியாது, இருந்தாலும் 4 குழந்தைகளும் பாடிட்டாங்கய்யா. மத்த எல்லாருமே நம்ம சரவணையா குரூப்ல தான், நம்ம தங்கச்சி பையன் சரவணையா குரூப்ல தான் போட்டிருக்கு. அது யாருக்கு எப்படி பாடினாங்கன்னு இறைவனுடைய திருவள் தாங்க. ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் குறுகிய காலம் 26 4 குழந்தைகளும் பயிற்சி பண்ணி இருக்கிறாங்கய்யா. சிவாயன் இதற்கான அதாவது இது வந்து தேர்ச்சி பெறுவது அல்ல, இது வந்து முயற்சி தான். அதனால கண்டிப்பா இது மாதிரி நல்ல அடியார்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம். அதனால இனி அந்த திருவம்பாவை விழால கண்டிப்பா இருக்கிறவங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். இன்றைய தினம் எல்லாருக்கும் நாங்க வந்து இந்த சர்டிபிகேட் எல்லாத்துக்கும் நாங்க அது திருவம்பாவை விழாலே போட்டுருவோம், நீங்க சர்டிபிகேட் எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் மகிழ்ச்சி. எஸ்பெஷலி பெற்றோர்களுக்கு என்னுடைய மிகச்சிறந்த பாராட்டுகள். அவங்க இல்லாம குழந்தைங்க வந்து இந்த அளவுக்கு வர முடியாது. அதனால இது போன்ற ஒரு நிகழ்வுகளை வந்து நம்ம வருடம் முழுக்க கொண்டாடலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு திருவம்பாவை அதாவது மார்கழி மாதத்திலையும் கண்டிப்பா வேலுண்டு வினையிலை குழுமத்தினுடைய திருவம்பாவை விழா நிகழ்வு எப்பொழுதுமே இருக்கும். அதை மைண்ட்லயே வச்சுக்கோங்க. அடுத்த முறை கொஞ்சம் கிளாசிஃபை பண்ணலாம்னு இருக்கோம். அதை நல்லா இன்னும் 3 பாட்டு கூட்ட, 2 பாட்டு கூட்ட, வயசுக்கு தகுந்த மாதிரி பாட்டுகள் கொடுக்கன்னு சொல்லலாம்னு இருக்கோம். ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயம் பண்ணலான் இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அளவுல இந்த அழகான நடராஜன் ஐயா சுவாமி ஐயா ஒரு வார்த்தைகள். ஐயா, குழந்தைங்கள்லாம் நாம நினைக்கிற அளவுல இல்லைங்க. எல்லா குழந்தைங்களும் நாம ஒரு பாட்டு தான் பாட சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். எல்லா பாட்டுமே பாடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. எல்லாம் பார்க்காம மனப்பாடமா பாடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதுதான் அங்க ரொம்ப எனக்கு குழந்தைங்களை பார்த்த உடனே நான் பூழியருக்கும் 4 துதியும் கூட பாடல. நீங்க குழந்தை பார்த்த உடனே எனக்கு அப்படியே அந்த சிவபெருமானை பார்த்த மாதிரியே ஆயிப்போச்சுங்க. பாடுங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கே நானே ரியலைஸ் பண்றேன், நம்ம 4 துதி பாடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பக்திமயமா இருக்கிறாங்க குழந்தைங்க எல்லாம், அவ்வளவு தேஜஸா இருக்கிறாங்க. அப்படியே மனப்பாடமா ஃபுல் பாட்டு ஒப்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்களே வாலண்டியரா வந்து நான் திருப்பள்ளி எழுச்சி பாடுறேங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த மாதிரி ரொம்ப 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 என்ன வார்த்தைகளே குழந்தைங்க அவ்வளவு ஒரு இதா இருக்கிறாங்க. அருமை அருமை, என்ன சொல்றதுன்னு தெரியலைங்க, வார்த்தை இல்லைங்க. ராகவன் ஐயா ஒரு அமைச்சர் ராகவன் ஐயா சுவாமி ஐயா ஐயா அவர்கள் ஐயா அவருடைய குரல் ஒலிக்கட்டும். சுவாமி சிவாயன் திருவடி வணக்கம். சொக்கநாதா, அதாவது இதுல வந்து முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியன்னு சொல்லுவாரு. சிவபெருமான் முன்னாடி இருந்தா உங்களுக்கும் முன்னாடி இருந்தாரு, வரப்போறவங்களுக்கும் புதுசா இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுல வந்து புத்தடியும் உண்மை தீர்த்து ஆட்கொண்டால் கொள்ளாதோ யார கேக்குறாங்கன்னா பழைய அடியார்களை கேட்கறாங்க. புதுசா இருக்கிறவங்க நாங்க எங்களை கொஞ்சம் பாதுகாத்துங்க, வந்து இன்னும் கொஞ்சம் சிவபெருமான் கிட்ட கூட்டிட்டு போனா உங்களுக்கு பத்தாதா அப்படின்னு சொல்லி கேட்கற மாதிரி கேட்பாரு. அந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு லைன்ல இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்மள ஒரு கருவிகரணமா பயன்படுத்தி பெருமான் வந்து அடுத்த குழந்தைகள் அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த திருவாசகத்தை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். திருவாசகத்தை வந்து குழந்தைங்க எல்லாம் பாடுறப்போ எனக்கு வந்து தில்லையில மாணிக்கவாசர் அமர்ந்து இந்த பாடல அப்படியே பாடுற மாதிரிதான் இருந்துச்சு. அப்படியே எனக்கு குழந்தைங்க அப்படியே ஒரு பையன் கண்ணை திறக்கவே இல்லை, அவன் கண்ணை மூடிட்டான் ஒரு பாட்டுக்கு சுவாமியை நினைச்சு. எப்படி அதாவது பாடலை தெரிந்து பாடுறது ஒன்று இருக்கு, அதை புரிந்து பாடுறதுன்னு ஒண்ணு இருக்கு, உணர்ந்து பாடுறதுன்னு ஒண்ணு இருக்குங்க சாமி. அதுல வந்து அந்த குழந்தைகள்லாம் இந்த வயசுல எப்படி அதை எப்படி இந்த அளவுக்கு வந்து தெரிந்து புரிந்து உணர்ந்து பாடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப
ரொம்ப இந்த விஷயத்த வந்து அவங்க கிட்ட இருந்து வெளியில எடுத்துறதுக்கு இந்த வேலுண்டு வினையிலே குழுமம் வந்து ஒரு பிளாட்ஃபார்மா நமக்கு வந்து அதை வந்து நம்ம அதை செஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. பெருமானுடைய பெரும் கருணை, குருநாதருடைய கருணையினால இந்த குழந்தைகள் எல்லாரும் சிவத்தை உணரணும். அந்த திருவாசகத்தை பாடுவது மட்டும் இல்லாம அதை வந்து உணர்ந்து சைவத்தை கையில அவங்க எடுக்கணும். அவங்க வந்து அடுத்து அவங்க இன்னும் நல்லா வளர்த்து வரணும். அவங்க எப்படி வளர்றாங்களோ அவங்கள விட பன்மடங்கு சைவமும் வளரணும். அதுல வந்து அந்த உணர்வு, சைவ உணர்வு என்கின்ற அந்த உணர்வு வந்து அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் எல்லாரும் வரணும். அதற்கு வந்து குழந்தைகள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி எத்தனையோ பேர் இருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து இந்த விஷயத்த வந்து அப்படி பாஸ் ஆன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா அத வந்து ஒரு 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 பெற்றோரா வந்து அந்த விஷயத்த அவங்க அவங்க குழந்தைகள் அவங்க சாமி அந்த அவங்களுடைய பேரண்ட்ஸ், அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்களுடைய பாட்டிமார்கள், என்னுடைய குடும்பத்துல வந்த குழந்தைகள் எல்லாருமே அவங்கள பாட்டி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. 2 குழந்தைகள் தாய் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அந்த விஷயம் அப்படியே வழி வழியா வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய நீங்க செய்யணும். அடுத்த வருடமும் இன்னும் நல்ல சிறப்பாக இந்த விஷயம் செய்ய போறோம். இது வந்து வருட விஷயம் கிடையாது. திருவெம்பாவை பாடுவது அப்படிங்கிறது வருஷம் கிடையாது. திருவாசக சிந்தனைன்னு சொல்லிட்டு நாங்க வாரம் 2 நாள் சிந்திக்கிறோம். அதனால அந்த இதுலயுமே வந்து குழந்தைகள் வர முடியலன்னா அவங்களோட பெற்றோர்கள் வந்து கலந்துக்கோங்க. தங்களுடைய அதாவது நம்மளுடைய புறக்கலைகளை தாண்டி அகக்கலையும் நம்ம வளர்க்கணும். அதற்கு வந்து இந்த திருவாசகத்தை பற்றுக்கொடா பற்றிக்கோங்க. எல்லாம் சிறப்பாக நடக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. இங்க பங்கு பெற்ற அத்துணை குழந்தைகளுக்கும் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம குழுமத்துல வந்து லிங்க் போட்டாச்சு. அந்த லிங்கை போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க பேருக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான சர்டிபிகேட் வந்துடும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாங்க சாமி. வேற ஏதாவது ஏதோ பேர் மாற்றமோ ஏதோ ஒரு சந்தேகமோ ஏதோ ஒரு திருத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு நீங்க அதை அந்த குடும்பத்திலேயே போடுங்க. அந்த பேர் நாங்க மாத்திக்கலாம் ஐயா. சிவசிவ ரொம்ப மகிழ்ச்சி. சிவா நன்றிங்க. நன்றி. சரவணன் சுவாமி ஐயா, சரவணன் ஐயா, ஓரிரு வார்த்தைகள் சுவாமி. திருச்சிற்றம்பலம். திருவிட வணக்கம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவிடலையும் மலரிட்டு மனமே மொழிகள் வணங்கி என்ன புண்ணியம் செய்கிற நெஞ்சமேங்கிற மாதிரி எங்களையும் வந்து ஒரு பொருட்டாக்கி நடுவர்களாக்கி, அதாவது குழந்தைகளுடைய தேன் வந்து எங்க காதுல வந்து பாயருக்கு நாங்க என்ன பாக்கியம் செய்யணும்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் மணிமணியா பாடினாங்க. அவ்வளவு ஒரு அற்புதமா இருந்துச்சு. இதை கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முதல் உங்களுக்கு நன்றி வந்த வணக்கத்தை முதல் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுத்த பெற்றோர்கள் அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த குழந்தைகளை ஊக்குவிக்கணும்னு சொல்லி பண்ணிருக்காங்களோ அது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இந்த வயசுல இந்த குழந்தைகளுக்கு இந்த பக்தி மூலமா ஒழுக்கத்தையும் நன்னறிகளையும் வந்து உருவாக்குறதுக்கு முதல் ஆசிரியர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா பெற்றோர்கள் தான். ஏன்னா அவங்க வீட்டுல சொல்லி கொடுக்கத்தான் அந்த குழந்தைங்க அந்த பக்திங்கிற ஒரு ஆன்மீகத்துல ஒழுக்க நெறியை வந்து கடைபிடித்து வந்து அதன் மூலமா வந்து பிற்காலத்துல வந்து அவங்களுடைய சந்ததிகளுக்கு சொல்லித்தரக்கு ஒரு ஆரம்ப கட்டமா இருக்கு. அதை வந்து நம்ம குடும்பம் முன்னெடுத்து செய்யறதுங்கிற போது மிகப்பெரிய ஒரு நற்செயல் அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நடுவர்களுக்கும் இதில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் சிரம் தகுந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளது. நன்றி வணக்கம். நன்றிங்க சுவாமி. நன்றிங்க சுவாமி. நன்றி. ஓவியா அம்மா சுவாமி, ஒரு வார்த்தைகள். ஓவியா அம்மா. ஐயா சிவாய் நம்மங்கய்யா, அனைத்து அடியார் திருவடி வணங்கிக்கிறேங்க. அதாவது உண்மையாலுமே ஜட்ஜ்மெண்ட்டுங்கிற இடத்துக்கு தகுதியே இல்லைன்னு நினைச்சிட்டேங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்து அந்த மாதிரிதான் இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் சின்னதுல அந்த வாய்ப்பு கிடைக்கலைங்க, இப்ப கிடைச்சிருக்கு. வேற லெவலுங்க குழந்தைங்க. இவங்கதான் இப்படிதான் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இல்ல. எல்லாம் அந்த ஒரு ராகம், கம்பீரமான குரல், அந்த ஒரு கூச்சமில்லாத அவங்க பாடணும்னு ஆசைப்பட்டு பாடுற அந்த விதம் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. எல்லா குழந்தைங்களையும் வந்து அவங்கவுங்க பெற்றோர்களும் பாட்டிமார்களும் நல்லா ஊக்குவிச்சிருக்கீங்க. எல்லாருக்கோட திருவடியும் நான் வணங்கிக்கிறேங்க. சிவாய நமச்சிவாய. நன்றிங்க சுவாமி. சுகன்யா அம்மா அவர்கள் இருக்காங்களா? சுகன்யா அம்மா சுவாமி. கவிதா அம்மா, கவிதா திருமுகம் அம்மா இருக்காங்களா? ஐயா இருக்காங்க ஐயா. திருவடி வணக்கங்க ஐயா. முறையா இன்னைக்கு ஜட்ஜா இருந்திருக்காங்க அம்மா. அதனால அவங்களுடைய அனுபவம் மற்றவங்களுக்கு இருந்த கவிதா அம்மா அவங்களுடைய அனுபவம் சுவாமி.
ஐயா உண்மையாலுமே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. என்னன்னா, ஐயா நடராஜன் ஐயா சொன்ன மாரி எடுத்தோனே 4 துதிய நானே பாடுறதுக்கு விட்டுட்டேங்க ஐயா. சரி, சரி, அது அந்த சரி, சரி, சரி. குழந்தைங்கள பார்த்தோனே இவ்ளோ வயசுல இத்தன குட்டி பிள்ளைங்க வந்து இவ்ளோ அழகா 1ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுங்கலாம் பாடும்போது, மாணிக்க வாசகர பத்தி அவங்க பேசுறது, சொல்றது கேட்கும்போது, நம்மலாம் அந்த வயசுல என்ன பாவம் பண்ணணும்னு தாங்க ஐயா தோணுச்சு. நமச்சிவாய், 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 நமச்சிவாய். இப்ப சரி, சரி, சரி. இப்ப இத்தன வயசு கழிச்சு தான் நம்மளுக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சிருக்குது. ஆனா இந்த குழந்தைங்க 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க, 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்கலாம் அவ்ளோ அழகா அந்த ரக்ஷன் கார்த்திக்ன்னு ஒரு தம்பி, குட்டி பையன்ங்கயா 3ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். 3 பாட்டு பாடிட்டு விட்டா 4வது அவன் பாடுவான் போல இருக்குதுங்க. அவ்ளோ அழகா பாடிட்டே போகுது அது பாட்டுக்கு. நானா இருந்துட்டு, "போதும் சாமி 2 பாட்டு பாடுங்க" அப்படின்னு சொன்னோனே, "சரிங்கம்மா" அப்படின்னு சொல்லும்போது, நமக்கே பாவமா இருக்குதுங்க. அது ஆசையா வந்து பாடுறப்போ, நம்ம அத சரி, சரி. வேண்டான்னு சொல்லிட்டோமோ அப்படின்னு ஒரு சில சமயம் தோணுச்சுங்கய்யா. சரி, சரி, இதுதான் சரி, எனக்கு சரி. முதல் அனுபவம். ரொம்ப ஆனந்தமா, சந்தோஷமா ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லைங்க. சரி, 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 சரி. சுகன்யா அம்மா, சுகன்யா விக்னேஷ் அம்மா, சுகன்யா விக்னேஷ் அம்மா, இருக்காங்க அம்மா, இருக்காங்கய்யா, அம்மா இருக்காங்க. அம்மா, அம்மா பேச முடியுங்களா? வாய்ப்பு இருக்குதுங்களா? சரி. சரஸ்வதி குருசாமி அம்மா அவர்கள் அவங்களோட நிறைவு செய்றோம். நன்றி. சரஸ்வதி குருசாமி அம்மா. சிவாய நம. ஆ, திருவடி வணக்கம்யா. ரொம்ப அருமையா சொல்லுங்க. பாடுனீங்கய்யா. கேட்கறதுக்கு ஆனந்தமா இருந்தது. ஒரு வார்த்தை நான் பேசல. ஐயா தான் பேசிட்டு இருந்தாங்க. நான் கேட்டுட்டே இருந்தேன் ஐயா. சின்ன வயசுலயே குழந்தைங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுயா. பிள்ளைங்கலாம் நல்லா நமச்சிவாய். ஆன்மீகத்துல இருக்காங்கன்னு ஒரு பையன் இப்ப ஒரு குழந்தை நல்லா பாடிட்டே இருந்தாயா. திருப்பி திருப்பி பாடிட்டு இருந்தான். ரொம்ப நல்லா இருந்ததுயா. ரொம்ப நமச்சிவாய், அருமையா நமச்சிவாய். இருந்தது. நல்ல நன்றிங்க சுவாமி. முயற்சி. நன்றிங்க. ரொம்ப எனக்கு இதுதான் முதல் தடவைங்கனால எனக்கே ரொம்ப ஆனந்தமா இருந்ததுயா. ரொம்ப நமச்சிவாய், சந்தோஷம்யா. நமச்சிவாய், நமச்சிவாய். சரி, சரி, சரி. யமுனா அம்மா நிறைவு. யமுனா அம்மாவோட நிறைவு. யமுனா அம்மா சுவாமி வாய்ப்பு இருக்குதுங்களா பேசுறதுக்கு? சிவாய நமங்கண்ணா. திருவடி வணக்கம் ஐயா. அனைவருக்கும் திருவடி வணக்கம். என்ன சொல்றதுங்க, முன்னவனே முதலில் நின்றால் முடியாத பொருளும் உலகம் அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் ஐயா வந்து ஆரம்பத்துல இந்த நிகழ்வை வந்து ரொம்ப சிறப்பா எடுத்து போகணும், எந்த சொதப்பலும் இருக்கக்கூடாது அப்படி இப்படி நிறைய சொன்னாரு. சாமி நான் இருக்கேயா, உனக்கு என்னையா கவலை, நானே வந்து உட்கார்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து உட்கார்ந்துட்டாரு. அப்படி குழந்தைங்க நம்ம என்ன நினைச்சோம், பூபாலம் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு ராகத்துல பாடி ரொம்ப அசத்திட்டாங்க. ரொம்ப சிறப்பா பாடுறாங்க. ராகவன் ஐயா சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு மட்டுமே இது ஹோம்ஒர்க்கா இல்லாம பெற்றோர்களுக்கும் பாட்டி தாத்தாக்களுக்கும் இது வேலை கொடுத்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப சிறப்பா இருக்கு. குடும்பத்துல எல்லாத்தையுமே இயக்கிட்டோம் அப்படிங்கிறது. பரவாயில்ல. சாமி வந்து அவரு மகிழ்ந்து கேக்குறாரு குழந்தைங்களை பாட சொல்லி. இந்த மாதிரி நம்மள மாதிரி ஒரு குழுக்கள் மூலமா சுவாமி வந்து குழந்தைங்க பாடி கேட்கணும்னு விருப்பப்பட்டுட்டாரு. அதனால இந்த நிகழ்வை வந்து அவரே நல்லா நடத்திக்கிட்டாரு. நம்மளும் ஏதோ பண்றோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இன்னைக்கு இருக்குதுங்க சாமி. நம்மளும் இந்த சமுதாய சீர்திருத்தத்துல ஒரு ஆன்மீக பணியில நம்மளும் ஏதோ பண்றோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இன்னைக்கு மனநிறைவு வந்துச்சு. நமச்சிவாய், நமச்சிவாய். நன்றி. நன்றிங்க சுவாமி. நன்றி, நன்றி. அம்மா, அம்மா மதிலா அம்மா, மதிலா அம்மா அவங்களும் புதிய ஜட்ஜ். மதிலா அம்மா சுவாமி எழுந்தாங்க. ஒரு ஃபாஸ்டா முடிக்க போறோம். மதிலா அம்மா. சரி, சரி. அனிமொழி அம்மா, அனிமொழி அம்மா சொல்லுங்க. அங்கர்கண்ணியம்மா, அங்கர்கண்ணியம்மா சுவாமி, அங்கர்கண்ணியம்மா. அனிமொழி அம்மா சுவாமி, அனிமொழி அம்மா கரம் எடுத்துனாங்க சுவாமி. சிவாய நம்ம ஐயா. எனக்கு ரொம்ப மனநிறைவா இருக்குங்க ஐயா. நான் கடைசி வரையும் நான் வெளியில வந்துட்டு குழந்தைங்க வரலையோ, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. வெளியே வந்துட்டு உள்ள போய் பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு கடைசியில குழந்தைங்க வந்து எப்படி ஜட்ஜ் பண்றது எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க ஐயா. ஆனா அருமையா பாடினாங்க ஐயா. மனநிறைவா வந்துட்டாங்க ஐயா. எனக்கு 6 குழந்தைங்க வந்துட்டாங்க ஐயா. ஐயா நான் 52 65 வரைக்கும் குழந்தைங்க வரலன்னு போட்டிருந்தேன் சுவாமி. நீங்க சொன்ன 52 இருந்து 65 வரைக்கும் குழந்தைங்க வரலன்னு போட்டிருந்தேன். அப்புறம் கூட்டுட்டு பாட வச்சாச்சுங்க. நம்ம சீர்காழியில அவங்கள கூட்டு நாடு 26க்கு அவங்கள ஜாயின் பண்ணி எல்லாரையும் பாட வச்சாச்சுங்க. அருமை, அருமை. அனிமொழி அம்மா எனக்குமே அப்ப நல்லா இருந்தது. எப்படி அனுபவம் சொல்லுங்க சாமி, எப்படி இருந்தது? ஐயா நல்லா இருந்ததுங்க ஐயா. இது எனக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு அடுத்த லெவல்ல என் பசங்களை நான் வந்து இது பண்ணணும் அப்படின்ற ஒரு இது எனக்கு இப்ப இன்னைக்கு அனுபவத்துல எனக்கு கிடைச்ச ஒரு இதுங்க ஐயா. என் பசங்க வந்து
படிக்கணும். அடுத்தது நான் மத்தவங்க கிட்ட பேசுறது எப்படி அப்படின்றதை நான் இப்ப எனக்கு தோணவது உண்மையா அது ரொம்ப அனுபவிச்ச ஒரு இதுங்க எனக்கு. ஒண்ணும் பேச கூட மாட்டானுங்க. கிடைச்ச வெற்றிங்கய்யா. எனக்கு இது உண்மையான ஒரு அனுபவம் எனக்கு. ஜட்ஜும் எல்லாருமே வந்து எவ்வளவு நெகிழ்ந்து போயிட்டாங்கய்யா. குழந்தைகள்லாம் வந்து பண்ணோட அந்த ராகத்தோட அந்த விஷயத்துகளை வந்து சொல்லி அந்த இவங்க பாடினதுன்னு சொல்லி பாடினது தேவாரத்துகள் அப்படி எல்லாம் எல்லாமே பண்ணோட அவ்வளவு அழகா பாடினாங்க. உண்மையாலுமே மக்களுக்கும் இளைய தலைமுறைக்கும் இது வந்து இவ்வளவு இதா ஊடுருவி போயிருக்குது. உண்மை இதோடைய பெரிய ஒரு பங்கு உங்களோட திருவடி தாங்க நாங்க எல்லாருமே வணங்கிறோங்க. சிவாய நமக்கு. அவங்க கிட்ட நம்ம கத்துக்கணும் போல இருக்குதுங்க ஐயா. அவங்க கிட்ட நம்ம கத்துக்கணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு இருக்கிறாங்க ஐயா. திருவடி வணங்கிறேன் ஐயா. எல்லா குழந்தைங்களும் ரொம்ப நல்லா பாடினாங்க. இவங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இப்போ நிறைய இங்கிலீஷ் தான் நிறைய பள்ளிகள்ல படிக்கும் போதே அவங்களுக்கு அதுதான் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்ம இது ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்க தேடி ஓடுறாங்கல்ல, அது வந்து பெரிய பாக்கியம் தான். எந்த குழந்தைக்கு கிடைக்குதோ அந்த குழந்தைக்கு அது ஒரு பாக்கியம் தான் சொல்லணும் ஐயா. இனிமே அது எவ்வளவுதான் அவங்க படிச்சிருந்தாலும் திருமுறை திருப்புகள் அதெல்லாம் அவங்க படிக்கும்போது பண்பட்டு ஒழுக்கமா அவங்க வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நம்ம இப்ப ஆரம்பத்துல அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது வந்து அதுல ஒரு பங்கா எங்களையும் கடைசி நேரத்துல நான் வந்து சேர்ந்தேன். அதுல ஒரு பங்கு கொடுத்து நிறைய நன்றி. நன்றிங்க சாமி. எனக்கு ஒரு இப்ப ஐயா அம்மா சொல்றப்ப ஒரே ஒரு உந்துதல் ஏற்படுது. அது நடுவர்கள் அட்மின்கள் தான் எனக்கு பதில் சொன்னோம். இப்ப இல்ல என்னன்னா அருணகிரிநாதருடைய ஜெயந்தி இருக்கும்ல, அருணகிரிநாதர் ஜெயந்தி அன்னைக்கு அதை ஒட்டி ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி திருப்புகள் நோட்டிபிகேஷன் ஒண்ணு போட்டு விட்டு பெரியவங்க சின்னவங்க நான் கிளாஸிஃபை பண்ணிப்போம். பெரியவங்களும் பாடலாம் சின்னவங்களும் பாடலான்ற மாதிரி சொல்லி அதுல வந்து ஒரு கிளாஸிஃபை பண்ணி திருப்புகளை வந்து இதே மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறது அது அடியே நினைச்சிருக்கேன். அருணகிரிநாதர் ஜெயந்தி அப்போ திருப்புகளை வந்து பாடுறத நம்ம ஒரு இதே மாதிரி ஒரு விஷயத்த வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது அடுத்த நம்மளுடைய அட்மின் குழுமத்துல உங்ககிட்ட நான் ஒப்புதல் கேட்டுக்கிறேன். இப்ப உங்ககிட்ட ஒரு அளவுக்கு நான் சொல்றேங்க சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. பிரேமா அம்மா சொன்ன மாதிரி எங்க பேரனுக்கு இன்னைக்கு காலைல 10 மணிக்கு தான் சொன்னேன். ஆனா ரொம்ப ஆர்வமா நான் படிக்கிறேன்னு இப்பதான் வாசிக்கிறது. ஆனா ஒரு ஆர்வமா வந்து கலந்துகிட்டு பண்ணாங்க. அது ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. அது பாட்டி ஸ்தானத்துல அது பெரிய சந்தோஷம். நன்றி. நம்ம வீட்டுல ஏதோ ஒரு பங்கன் நடந்த மாதிரி இருக்குதுங்க ஐயா. இப்போ நம்ம வீட்டுல ஏதோ ஒரு பங்கன் நடந்த மாதிரி முக்கியமானது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குதுங்க ஐயா. நாங்கெல்லாம் பரபரப்பா 3:30 மணிக்கு பேனா நோட்டு எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் இடமெல்லாம் செட் பண்ணி எந்த குழந்தைங்க எப்படி பாடுதுன்னு மைனூட்டா அதையெல்லாம் நோட் பண்ணி பரபரப்பா தான் இருந்தீங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி. சுவாதி அம்மா பாடினாங்க. அங்க இருக்கீங்க சுவாதி அழகம்மை அம்மா பாடினாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. அப்படிதானே சாமி? மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. சுவாதி அழகமே பேத்தி 2 பேரும் படிச்சாங்க. ரொம்ப ரொம்ப அருமை அருமை சாமி. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இன்பம் வந்து இப்ப என்னன்னா இத கலந்துகிட்டவங்க பேரண்ட்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஜட்ஜஸ் இத நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்றவங்கன்னு ஒருத்தவங்களுக்கு விடாம எல்லாத்துக்கும் ஆனந்தத்தை அள்ளி செதறி கொடுத்துருக்கா நம்முடைய பெருமான் அப்படிங்கிறத நாம எல்லாரும் உணர்ந்தோம். அடியனுமே ரொம்ப மகிழ்ந்தேன். எனக்கு கரண்ட் இல்லாதனால நானும் இங்கிருந்து 15 கிலோமீட்டர் அடிச்சு பிடிச்சு என்னுடைய டாக்ஸி ஒரு காரை புக் பண்ணி அங்கிருந்து வேகமா நான் இங்க வந்து இறங்கி சரி காலேஜ்ல உட்காந்தா கொஞ்சம் இன்ட்ரெக்ட் இருக்காதுனால இங்க வந்து அதையும் செஞ்சு முடிச்சோம். அடியனுக்கும் காலையில இருந்து பரபரப்பு. சில பேருக்கு லிங்க் கிடைக்கல, அது கிடைக்கலன்னு கையும் காலும் ஓடல. கடைசியில எல்லாரும் சிறப்பா முடிஞ்சுது. இதுல முக்கியமான பங்கு வந்து நம்மளுடைய ராகவனையா அவர்கள் ரொம்ப பேக்ரவுண்ட்ல அந்த சர்டிபிகேட் போடுறதா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், சொன்ன உடனே செய்யறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஐயாவுடைய பெரிய ஆற்றல் இல்லாம செஞ்சிருக்க முடியாது. இதுல நிறைய குழந்தைங்களை சேர்த்தது வந்து பிரேமா அவர்கள். அவர்கள் தான் வந்து ஐயா என்னங்கய்யா இந்த வட்டம் நடத்துறீங்களான்னு இல்லையா? எனக்கு ஞாபகமே இல்லை, மறந்தே போயிடுச்சு. ஆமா நடத்துறீங்களா இல்லையா? ஆமா சாமி மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை போட்டு நடத்தி எல்லாம் பண்ணோம். அதுக்கு அடுத்து வந்து அடியார்கள் எல்லாம் நடுவர்கள் எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க, எல்லாரும் வந்து பண்ணீங்க. அப்படிங்கிறப்போ நீங்க செய்த அந்த ஒரு பெரும் அந்த பணியோடைய அந்த அன்பு பிரேமாமாவோட முயற்சி பெரும் முயற்சிங்கய்யா. ஒருத்தர் விடாம நோண்டி நுங்க எடுத்துட்டாங்க எல்லாத்தையும். இத பண்ணுங்க அதை பண்ணுங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க இதை கொடுங்க அதை கொடுங்க. வெறும் நாள வேலைப்பழுவுல அந்த லிங்க் இதெல்லாம் மறந்துட்டேங்கய்யா. எனக்கு போன் பண்ணி இருந்தாங்க, வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. என்னடா இப்படி நாம ஏமாந்து விட்டுட்டுமே. அம்மா ஏதாவது தப்பா இருந்தா திருவடி மன்னிச்சிருங்க, திருவடி மன்னிக்கிறேன், மன்னிச்சிருங்க அடியேன்னு. சிவா ஏமா அந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லாதீங்க.
ஆமா ஒரு விஷயம் சாமி, ஐயா. ஒரு விஷயம் சாமி, ஐயோ நம்ம குழுமத்துல எல்லாருக்குமே இந்த அனுபவம் கிடைக்காது. அதனால நம்ம குடும்பத்துல எல்லாரும் இணைஞ்சிருங்க. வாய்ப்பு இது வந்து குழந்தைங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது பல கோவில்களை எழுப்புறதுக்கு சமம். அந்த பெருமை, அந்த 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 விஷயம் உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதனால உங்க எல்லாருடைய திருவடி வணங்குறேன். கவிதா அம்மாவோட நிறைய அம்மா ஏதோ சொல்ல வராங்க. கவிதா அம்மா. ஆமாங்க ஐயா. இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்ல. காலையில அட்மின் மீட்டிங்கு நான் செல்ல எடுக்கலைங்க. பிரேமாமா எனக்கு ஃபோன் பண்ணி, "ஏம்மா மீட்டிங்ல கலந்துக்குங்கன்னு" அவங்க பர்சனலா கூப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து கலந்துக்கிட்டேங்க. நேத்து அப்படிதான் ஆபீஸ் ஒர்க்ல இருக்கும்போது, "நீங்க உங்களோட ஒரு குரூப் நீங்க இன்வைட் பண்ணணுமா? நீங்க சீக்கிரம் எனக்கு பண்ணி அனுப்ப முடியுமான்னு?" கேட்டாங்க. இதெல்லாம் உண்மையாலுமே ரொம்ப பெரிய விஷயங்க. அம்மாவோட பணி தான் பெரும் பணி. அவங்களோட நமச்சிவாய், திருவடி நமச்சிவாய், பணிஞ்சு நமச்சிவாய். வணங்கிக்கிறேங்க. நமச்சிவாய், நமச்சிவாய், நமச்சிவாய். இந்த அளவுல நம்ம வந்து அந்த அனுபவத்தோட அடியார்கள் அனுபவம், நடுவர்கள் அனுபவம், குழந்தை செல்வங்கள் அனுபவம், பெற்றோர்கள் அனுபவம்னு சொல்லி இப்ப அடியன் வந்து இதை ஆர்கனைஸ் பண்றவன், நடுவர்கள்ல ஒருவன், அடுத்து வந்து பெற்றோர்கள்ல ஒருத்தன், அடுத்து அடியார்கள் அப்படின்னு எல்லா வகையிலையும் பிளே பண்ணி வருகின்ற அந்த அனுபவம் இருக்கு இல்லையா? என் குழந்தை பாடுதுன்றப்ப அது ஒரு அனுபவம், எல்லா குழந்தைகளும் பாட வைக்கிறோன்ற இது மாதிரி நிறைய பல விதமான அனுபவங்களை கொடுத்திருக்காரு. அடுத்த முறை நம்ம இன்னும் சிறப்பா செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த முருக வேல்படை தமிழுக்கும் இறையனாருக்கும் தேவார திருவாசகத்துக்கும் 12 திருமுறைக்கும் தொண்டு செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத இந்த முருகனுடைய திருவடி வணங்கி நம்ம நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக சரவணையா அவர்கள் வாழ்த்து பாடல். நமச்சிவாய், நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், சிவசிதம்பரம். குருவாழ்க, குருவே துணை. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவிடைகளையும் மலரிட்டு மனமை மொழிகளால் வணங்கிக் எத்தனை மாசம் ஆச்சுங்க ஐயா நீங்க இப்படி வந்து பாடி கேட்டு? மாச கணக்கில் ஆகி போச்சு. வருஷ கணக்குன்னு சொல்லுங்க, வருஷ கணக்குன்னு சொல்லுங்க, மாச கணக்கில் ஆகி போச்சு. ஐயா எழுந்துருங்க, வாய்ப்பு கிடைக்கும் போது எழுந்துருங்க சுவாமி. ஓவியம்மா நிறைவு பாடல், ஆறுதி தடந்தோல். ஓவியம்மா நிறைவு பாடல், ஆறுதி தடந்தோல். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனை தன்னங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருச்சிற்றம்பலம். ரொம்ப மகிழ்ச்சி. அப்ப சதீஷ்குமார் ஐடில இருக்க அம்மா பாடுங்க சாமி, ஒரு பாட்டு முருகன் பாட்டு பாடணும்னு ஆசைப்படுறாங்க. நிறைவா ஆமா பாடிக்கலாம் சாமி. பாடுங்க பாடுங்க. ஆமா, சதீஷ்குமார் ஐடில இருக்க அம்மா பாடுங்க. இந்த குழந்தைங்க அருமையா பாடினாங்க, பாடுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க சாமி, அன்மியூட் பண்ணிக்கோங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. தோம் 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 தனனனனன தோம் 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 தனனனனன தோம் தோம் தோம். ஆ குறிஞ்சி குமரனே குழந்தை வடிவமே, குறிஞ்சி
குறிஞ்சி குமரனே குழந்தை வடிவமே நல்லூரின் நாயகனே ஆறுமுகனே சரவண பொய்கையிலே நீதி வரும் அழகாய் சங்கரன் மைந்தன் அவனவரறித்தான் மந்திர புன்னகை சிந்திடும் வேலவன் கார்த்திகை பெண்களின் மழலையானவன் கொஞ்சிடும் அழகோடு செந்தமிழ் பாட்டினீடே சிந்தையை வரம் குமரன் நெஞ்சோடு வஞ்சமின்றி அவனை நினைப்போர்க்கு கருணை கொள்வான் கந்தன் ஓம் சக்தி வேலவனே நல்லையாடும் நாயகனே இருளிட போக்கும் பகலவனே கந்தா கடம்பா கார்த்திகேயனே சரி சாணி நிசாணி பபணி பாமரி திகரி ரி சரி பாமரி மபாரி ரி ரி சா நல்லையம்பதி வாழும் ஞானவழி வேலனே தாமரையில் தவழும் கோலமயில் வாகனே ஆதிசிவன் பார்வையிலே அவதரித்தவனே சோதி வடிவாக எம்மை சூழ்ந்திருக்கும் அவனே பாதி உமை தாய்மையுற்று பாலகனே வேலவனே வேலெடுத்து வினை தீர்ப்பாயே என் முருக பெருமானே உனை தினம் தொழ வந்தேன் சங்கடங்கள் தீர்ப்பாயையா குறிஞ்சி குமரனே குழந்தை வடிவமே நல்லூரின் நாயகனே ஆறுமுகனே வேட்டரித்தவனே வெற்றிக்கு உரித்தவனே வண்ணமயில் ஏறி வரும் வல்லவனே குகனே ஓம் சக்தி வேலவனே நல்லையாடும் நாயகனே இருளிடம் போக்கும் பகலவனே கந்தா கடம்பா கார்த்திகேயனே ஆக 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 அரியன் வந்து நான் ரொம்ப பெருமையா நினைச்சுக்குவேன். நம்ம நிறைய பெருமை சைவத்துல இருக்கோம். முருகனை பற்றி இப்ப எல்லா பாட்டும் தெரியணும். அந்த குழந்தைங்க பாடின பாட்டு எங்க இருக்குன்னே இது வரைக்கும் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி குழந்தை பாடின பாட்டு இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். முருகன் பாட்டுன்னு நினைக்கிறேங்கய்யா. அதான் நல்லூர் பெருமான் பாட்டு. நல்லூர் பெருமான் பாட்டு நல்லா தெரிஞ்சது. ஆனா இந்த பாடம் இது வரைக்கும் நம்ம நினைச்சிருக்கோம். நமக்கு தெரியாத பாட்டு முருகப்பெருமான் பாட்டு இல்லவே இல்லைன்னு மாறு தட்டிட்டு இருக்கிறப்போ அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு எப்பயுமே முருகன் கொஞ்சம் லேசா தலையில கணம் இருந்ததுதான் தலையில தட்டிடுவான். அது மாதிரி குழந்தை வடிவத்துல இன்னைக்கு நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்கான். கண்டிப்பா உங்க பேரண்ட்ஸ் அவங்க ஒரு முறை பார்க்கணும். அம்மா சதீஷ்குமார் அம்மா ஏற்கனவே அவங்க பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன் போன முறை. அம்மா ரொம்ப மகிழ்ச்சிங்க சாமி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலே இந்த குழந்தைங்க ரொம்ப அருமையா வளர்த்துருக்கீங்க. 2 குழந்தைங்களும் முத்து மாதிரி இருக்காங்க. இதுதான் பிரேமா அம்மா தான் அடிக்கடி மெசேஜ் பண்ணுவாங்க, ஏதாவது ஒண்ணு புதுசு புதுசா போட்டுட்டே இருங்க, எனக்கு பாட்டு பாடி அனுப்புங்க அப்படின்னு. நாங்க கத்துக்கிட்டு அடிக்கடி அனுப்பிட்டே இருப்போம். நமச்சா வாழ்த்துக்கள் சுவாமி, வாழ்த்துக்கள். கண்டிப்பா இது தொடரணும். உங்க குழந்தைங்க இன்னும் இந்த சிவப்பணியில இந்த முருக பணியில அவங்க எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா நாங்க அடுத்த முறை சாமி நம்மளுடைய அடியார் சங்கமத்துல குழந்தைகளுக்கு முதல் உரிமை கொடுப்பாங்க. எல்லா குழந்தைகளையும் அங்க வர வச்சு அவங்கள பாட வச்சு, இன்னைக்கு இவங்களை பாட வச்சு கேட்டுட்டே உட்கார்ந்து பசி தூக்கம் சாப்பாடு எதுவுமே தேவையில்லை போல, அந்த மாதிரி இருக்கும் போல நம்மளுக்கு. அதனால இனி அடுத்து குழந்தைகளை தான் நம்ம கௌரிக்கிற மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்ணுவோம். எல்லா குழந்தைகளையும் ஒரு இடத்துல வர சொல்லி ஒரு நாள் அவர்களை இருக்க வச்சு எல்லா குழந்தைங்கள்கிட்டையும் நாம கத்துக்குவோம். இனிமே நம்ம குழந்தைங்க கத்துறது இல்லை, அவங்க கிட்ட நாம கத்துக்கலாம்னு சொல்லி அடுத்த அடியார் சங்கமத்துல குழந்தைகள் தான் முன்னுரிமை அப்படின்ற ஒரு நிலையை நம்ம கொண்டு வருவோம் அப்படிங்கிறத அதை செய்யலாம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அளவுல நம்ம நிறைவு செய்கின்றோம் சாமி. அடியார்கள் எல்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. சிவசிவ சிவசிவ. ரொம்ப இனி அடுத்த வருடமும் நம்ம தொடர்ந்து முயற்சிக்கலாம். முருகப்பெருமானுக்கு நன்றி. வேல்முருகன் எல்லாரையும் பார்த்து